பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு எந்த ஒரு பேக்கெட் மசாலாவுமே தேவைப்படாது. இப்போ வறுத்து அரைக்கிற இன்ஸ்டன்ட் மசாலா ஒன்றே போதும். இது அட்டகாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 பட்டை 3 கிராம்பு போட்டு கிராம்பு வெடித்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை உரித்து இடிக்கல்ல இடிச்சிருக்கேன். அது நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக ஓட்டிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் போடணும். சிக்கனை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, நம்ம இன்ஸ்டண்ட்டாக வறுத்து அரைச்சோல்ல அந்த மசாலா, அந்த பவுடர், அதை அந்த சிக்கனில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு நமக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. இது நல்லா சுல்லுன்னு ஒரு தொட்டுக்க ஃபீல் கிடைக்கும். நம்ம கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு ட்ரையாக கொஞ்சம் தொட்டுக்கைக்கு வேணும் அப்படின்னா நம்ம எந்த தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த அளவே போதுமானது. மூடி போட்டுருங்க. நல்ல சிக்கன் வேகட்டும். அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிட்ருக்கும். அதில் கொஞ்சம் கார்னிஷ் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. இப்போது சூடான சுருக்குன்னு சுல்லுன்னு பெப்பர் சிக்கன் ரெடி.